இல்லையா, பரவாயில்ல இருக்கட்டும். ஏன்னா நாம ஒரு ஊழியக்காரனை குறை சொல்லியிருக்கணும் இல்லையா? அதனால நாம இனி ஊழியக்காரர்கள் இல்லை அடுத்த ஊழிய யாரையுமே குறை சொல்லக்கூடாது. நாம ஜீவம். கர்த்தர் நம்மளை படைத்து வைத்திருக்கிறார், மகா இரக்கமாய் அவருடைய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், விடுதலை கொண்டிருக்கிறார், நம்ம பாவத்தை மன்னித்திருக்கிறார். பெரிய சாக்கியம். அல்லேலூயா. ஐரோப்பா கட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர்கள் எனக்கு தெரிஞ்சிருக்காது. எனக்கே லேட்டஸ்டா தான் தெரியும் அந்த ஊழியக்காரர் பற்றி. ஒரு உடல் ஊழியக்காரர் அவரோடு கூட இருந்தார். அப்புறம் வல்லமையா எடுத்து ஆண்டவர் அந்த ஊழியக்காரரை என்ன பண்ண பயன்படுத்தினார். உலகத்துல எந்த ஊழியக்காரரும் அப்படி எடுத்து பயன்படுத்தல ஆண்டவர். ஜாதி பிள்ளை சூனியம் மாந்திரிகம் செய்வன கோளாறு வைத்தியம் எல்லாத்தையும் குணமாக்குற ஊழியக்காரர்களா இருக்கிறாங்க. ஆனா பிறப்பிலே உறுப்புகள் குறைவாய் இருக்கிற மனுஷனுடைய உறுப்புகளே நார்மலான உறுப்பாய் அவர் ஜபிக்கும் பொழுது மாறுது. அப்பேற்பட்ட ஒரு ஊழியக்காரர் கிறிஸ்துவ ஐரோப்பாவில் தான் அதிவேகமா பரவினது. அங்கிருந்தா உலகம் முழுவதுமா வந்து வேகமா பரவினது சொல்றேன். அந்த ஊழியக்காரர் உடல் ஊழியக்காரர் ஒரு கூடவே இருந்தார். ஊழியக்காரர் பேர் மறந்தேன். அந்த ஊழியக்காரர் சின்ன கையா இருந்தா அந்த கை மேல இந்த கை வளராது அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. தேவன் அப்படியே அதை செய்வான். அவ்வளவு பற்று ஆண்டவர் மேல, அவ்வளவு ஜெபம், அவ்வளவு வேத வாசிப்பு, எப்பொழுது ஜெபிக்கிறதுலே இருப்பான். உலகம் முழுவதும் எடுத்து அவரை பயன்படுத்தினார் ஆண்டவர். இவ்வளவு வல்லமையா கால் வராதுங்க, கை வராதுங்க, சின்ன கால், சின்ன கை, சின்ன தலை பார்த்தீங்கன்னா சின்னதா இருக்கும், உடம்பு பெருசா இருக்கும். ஏன்தான் என்ன ஆண்டவர் படைத்தார் என்று ஒரு பயங்கர கேள்வியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை அவர் அப்படியா பயன்படுத்தினார். 3 அடி குள்ளமான மனுஷனை அவர் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணி, நீ இந்த கிறிஸ்துமஸுக்கு 6 அடி உயரம் வளர்ற போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சான். அந்த பையன் போய் வீட்டுல உட்கார்ந்து அழுதான். கிறிஸ்துமஸ்க்கு அவன் பாட்டிகிட்ட சொன்னான், போய் நல்ல 6 அடி உயரம் உள்ள நல்ல கோட் சூட்லாம் வாங்கிட்டு வர சொல்லலாம். பாட்டி நான் வந்து வளர்றான்னு சொல்லி அவங்களும் மனசு கஷ்டம். அதே மாதிரி கிறிஸ்துமஸ் நைட் 24ஆம் தேதி நைட் அவன் 6 அடி உயரம் வாழ்ந்துட்டான். அல்லேலூயா. ஊழியக்காரன் வாழ்க்கை நிலைப்படுத்துகிற கருத்து வாங்க. அப்பேற்பட்ட ஊழியக்காரர் வீல் சேர்ல ஒரு பெரிய கூட்டத்துல வீல் சேர்ல தள்ளினாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் வரலையா? அல்லேலூயா. உடன் ஊழியக்காரர் கர்த்தரிடத்திலே மன்றாடி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, என் ஊழியக்காரனுக்கு ஏன் இந்த நிலைமை? ஒரு வாரமா 7 நாள் பாஸ்டிங்ல இருந்து கேட்கிறாரு, இல்ல நான் செத்து போறேன். இவர் தான் அதே வல்லமையை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் உடன் அந்த ஊழியக்காரர் கூடவே இருப்பார். ஆண்டவரே, இந்த காரணத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க, இல்லைன்னா நான் இந்த ஊழியத்தை செய்ய மாட்டேன், வேணாம் எனக்கு இந்த ஊழியம். என் உடன் ஊழியக்காரனா கூட விசுவாசமா இவ்வளவு காலம் இருந்துட்டேன். ஏன் இந்த ஊழியக்காரருக்கு என் ஊழியக்காரருக்கு இந்த மாதிரி மண்டையில ஒரு டியூமரை வர வச்சு அவர் கை கால் செயலிழந்து போய் அவர் பார்வை மாத்திரம் எல்லாம் அசைவற்ற நிலையில் இருக்கிறது. ஏனப்பா கவனமா கேள்வி லிசன் டு மீ எல்லாரும் என்னப்பா. ஊழியக்காரர் இரவிலே பேசுகிறார். 3 மணி அளவிலே என் ஊழியக்காரே, என் ஊழியக்காரருக்கு விரோதமாய் பேசினான், அதனால்தான் இதை நான் அவனுக்கு அனுமதித்திருக்கிறேன். ஊழியக்காரர்களை குறை சொல்லினான், அதனால்தான் இதை நான் அனுமதித்திருக்கிறேன். ஐயோ அப்பா, நான் வாயே தரக்கூடாது போலுங்க. அதுதான் சொல்றது, கிறிஸ்துவம் பெரும்பாலும் வாயை தரக்கூடாது, மௌனமா இருந்தாலும் பெஸ்ட். கேட்ட கேள்வி பதில் அளிச்சு கணவராக இருந்தாலும் மனைவி எந்த சண்டை தகராறு இருந்தாலும் சரி, மேக்சிமம் நீங்க அமைதியா இருந்துட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண போறது நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ஊழியக்காரர்களுக்கு விரோதமா, மனிதர்களுக்கு விரோதமாய், ராஜாக்களுக்கு விரோதமாய்
இந்த செய்தி போன வாரத்துக்கு முந்தின வாரம் அம்மா இருக்கா, அவங்களுக்கு எத்தனை பேர் ஞாபகம் தெரியல. பறவைகள் கொண்டு போவோமா செய்தியை? அல்லேலூயா. ஆமா, பூமி மண்ணு கேட்குமா, நீ இந்த மண்ணுல தான் நிக்கிற, ஊழியக்காரனை பத்தி நீ எப்படி குறை சொல்லலாம்? அந்த ஊழியக்காரர் கதறி எழுதானோ, ஆண்டவரே நான் இனி வாயை திறக்காதபடி உடைய சத்தியத்தை சொல்லுவது மாத்திரம் எனக்கு வாயை திறக்க அனுமதி கொடுங்க, நீ எதற்கு எனக்கு அனுமதி வேணாம், உங்களுடைய கிருபை தாயினோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபித்தார். என் ஊழியக்காரன் விடுதலை தரமாட்டீங்களா? இல்லை, கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசுறவனுக்கு விடுதலை கிடையாது. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசினால் மன்னிப்பே கிடையாது. அதான் அதனுடைய அர்த்தம். நீ அந்நிய பாஷை பேசி அபிஷேகத்தில் நிரம்புறாங்க, அவங்க இந்த தப்பு பண்ணி கேட்காத. நீ உன் பாவத்துக்காக அவரிடத்துல வந்திருக்கிற, உன் பாவத்துக்காக மன்னிப்புக்காக வந்து அதை மாத்திரம் பாதி, என் பாவத்தை மன்னிப்பு ஆண்டவரே, அப்பா சொல்ற என் தலைவரை உங்களுடைய நாமத்தை துதிக்கிறது கிருபை தாங்க ஆண்டவரே, தாழ்மையா போயிடணும். அல்லேலூயா. ஆம், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுகிற நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். மறந்து கூட நீங்க எதுவும் சொல்லிடாங்க, எந்த ஊழியக்காரன் சரி. அதாவது திருப்பூர்ல ஒரு ஊழியக்காரர் பால் தினேர் ஐயா குறித்து தார்மாரா பேசிட்டு இருந்தார். என்னதான் பேசுறாரு பாரு, தார்மாரா பேசுற, உடனே ஆஃப் பண்ணிட்டேன். ஐயோ, அந்த நமக்கு அந்த அதிகாரம் கிடையாது, யோசிக்கிறது கூட. கர்த்தர் பார்த்துக்கொள்ள, கர்த்தர் கேட்பார். நானும் யோசித்தது உண்டு. தினேரையா மகளை ஏன் ஆண்டவரை எடுத்தீங்க, ஏன் ஆக்சிடென்ட்ல அவங்க எடுத்தீங்க? அநேக விமர்சனங்கள் வந்தது ஊழியக்காரனை குறித்து. நானும் அதை நான் யோசனை பண்ணியது உண்டு. நானும் ஒரு ஊழியக்காரனை திட்டினது உண்டு. தெரியுது எந்த விடுதலை கிடைக்கலன்னு. இதுதான் சில ஊழியக்காரிகள், சில ஊழியக்காரர்கள் சேர்த்து வச்சு பேசுவாங்க, மகா தவறு. அல்லேலூயா. ஆமா, பேசவே கூடாது, நினைக்கவே கூடாது. ரொம்ப 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 சாப்பிட்டு விசுவாசிகளும் கூட பேசக்கூடாது. கர்த்தரை அறியாத ஜனங்களை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, தவறுதலா பேசவும் கூடாது, எண்ணவும் கூடாது. நேற்று ஒரு காரியத்தை நான் தேடிட்டு இருக்கும்போது கிடைச்சு, அப்போ ஒரே ஒரு ஊழியக்காரர்கிட்ட சொந்த ஆண்டவரேன்னு கேட்டேன். வாய மூடு, இதாட அதை அழிச்சிடு அப்படின்னு. அதாட அப்படியே முடியும். அல்லேலூயா. நான் கண்ணால பார்த்து எவிடன்ஸ்க்காக நான் ஒரு ஊழியக்காரர்கிட்ட சொல்ல ஆண்டவரே கிடையாது, நீ சொல்லவே கூடாது. விஷயம் பண்ணப்பட்ட அந்த வார்த்தை பேசவே கூடாது, அப்படியே சைலண்ட் ஆயிட்டேன். அல்லேலூயா. அவங்க துன்மார்க்கமா ஜீவிக்கிறவன், ஆனாலும் சொல்லாத, யாருக்கும் சொல்லாத அப்படின்னா. அல்லேலூயா. அபிஷேகம் என்பது பரிசுத்த ஆவியானவர். அவங்க விரோதமா நாம் எதுவுமே பேசக்கூடாது. எந்த ஊழியக்காரருக்கு விரோதமாய் சாதாரண ஆளா கூட இருக்கலாம். இனிமே நாம அப்படியே ஒரு சின்ன ஒரு சிம்பிளா இருக்கலாம், சிறுமையா இருக்கலாம், எளியவர்களா இருக்கலாம், ஏளனமா நம்ம நினைக்கவே கூடாது. கண்களை மூடி எப்பேற்பட்ட வல்லமையா எடுத்து பயன்படுத்தினாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசவே கூடாது. நான் சொன்ன அந்த ஊழியக்கார், ஐரோப்பாவில் இருந்த அந்த ஊழியக்கார் அநேக ஊழியக்காரை கட்டிந்து வருவாங்க. அநேக ஊழியக்காரை கட்டிந்து கொண்டு நியாயமான காரியமா தான் இருக்குமா. நீ லேட்டா வர சபையில் ட்ரெஸ் அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, நீ இங்க போன அங்க ஊழியர் சொன்ன போல. ஆனா கொஞ்சம் கட்டுமையா அவரு கொஞ்சம் வார்த்தையை வைத்து பேசுறாங்க. அப்போ அந்த ஊழியக்காரரை வேலை செய்ய என்ன ரீசனா இருக்கட்டும், அதை தாங்கிக் கொள்வதற்கு ஊழியக்காரர்கள் கர்த்தரா
அழைக்கப்பட்டவர். எந்த மனுஷனால அழைக்கப்படாத மிக கனமான ஊழியர். நல்லா புரிஞ்சுங்களா? நாங்க நிக்கிறோம் சொன்னா எதை எங்களுக்கு மனுஷனுக்கு கொடுத்த அவார்டுலாம் கிடையாது. நான் பிறக்கும் போது என் அப்பா அம்மா என்ன ஊழியக்காரன் வருமா அப்படின்னு சொன்னதெல்லாம் கிடையாது. கர்த்தருடைய தயவு, அவர் இறக்கம். நீ வா என் வேலையை செய்யும் சொல்றா நாம் செஞ்சுட்டு இருக்கோம். இது எங்களுக்கு யாருன்னா கொடுத்தாங்களா இல்ல நாங்க காசு கொடுத்து வாங்கணுமா? நல்லா கவனிங்க. லிசன் டு மீ. யாரும் எங்களுக்கு கொடுக்கிறது கிடையாது. எந்த மனுஷனாலும் கொடுப்பது கிடையாது. எந்த காற்றினாலும் அக்னியாலும் எந்த பூமியிலும் வானத்திலும் இருந்து கிடைக்கவே கிடைக்காத ஒரு அரும்பெரும் பாக்கியம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை நாயகர் ரட்சிப்பின் தேவன் கர்த்தர் எனக்கு அருளின கிருபை. அல்லேலூயா. ஆலயத்துக்கு வர ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறது. நீ அல்ல தட்டுற அதனால உனக்கு அது கிடைக்கல. எல்லாருமே சபைக்கு வர எந்த சபைக்கு போனாலும் சரி, ஆட்சி சபைக்கு போனாலும் சரி, தேவனால் தெரிந்து கொள்ளாவிட்டால் ஒருவருக்கு அந்த கனமான இடம் கிடைக்காது. அல்லேலூயா. அசுத்த பண்ணக்கூடாது. ஊழியக்காரன் அசுத்த பண்ணக்கூடாது. ஊழியக்காரன் வார்த்தை அசுத்த பண்ணக்கூடாது. கண்களை போடு. நல்ல பிதாவும் நன்மையான வேலைக்காக மக்கள் நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்கு விரோதமாகும் என் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகும் பூமியின் ராஜாக்கள் எழுந்திருந்து அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, ஆண்டவரே அப்பா சோத்திரம் கர்த்தாவே, ஆண்டவரே நீர் பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தாவே நன்றி செலுத்துகிறார். பரலோகத்தில் இருந்து வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். இது பயங்கரமான பாதாளம் என்பதை கர்த்தாவே இந்த வேளையிலே நாங்கள் அறிகிறோம். ஊழியக்காரருக்கு விரோதமாய் பேசுவதும் நினைப்பதும் ஆண்டவரே அகல பாதாளம் என்பதை கர்த்தாவின் பிள்ளைகள் இருதயத்தில் எழுதி வருகிறார். நீரே நியாயம் இருக்கிறார். நியாயம் தீர்ப்பது என்னுடைய வேலை என்று ஆண்டவர் என்ன சொல்லுகிறார். நியாயம் தீர்ப்பது நான் தான் நியாயாதிபதி, நானே நியாயம் தீர்க்க வந்திருக்கிறேன் என்று என்ன ஆபத்துல நீங்க வாசிக்கும் பொழுது உங்களுக்கு அவர்தான் நியாயாதிபதி, அவர்தான் நியாயம் தீர்க்கிறார். நல்ல ஆண்டவரே, இந்த 6 நாளும் நாங்கள் பலமுள்ளவர்களாய் ஓட, எங்கள் ஆசீர்வாதங்களை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் பேசாதபடி எங்கள் இருதயத்தையும் எங்கள் சிந்தையும் எங்கள் கண்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி பேசி இருக்கிறோம் ஆண்டவரே. ஆதலால் எங்களை தயவாய் மன்னிங்க. கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே எங்களை தயவாய் மன்னிங்க. ஆண்டவரே நாங்கள் நியாயம் தீர்க்க நாங்கள் யாருப்பா? நானே பாவி, நானே பாவத்துக்காக உம்மிடத்திலே வந்தவன். நான் எந்த ஊழியக்காரனும் ஆண்டவரே, நான் ஆண்டவரே குறை சொல்லக்கூடாது ராஜா. எங்களை தயவாய் மன்னிங்க, மன்னிங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஆவியானவரால், பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசினால் இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிப்பே கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது ராஜா. இவரை தயவாய் மன்னிங்க ராஜா, தயவாய் மன்னிங்க. இம்மட்டும் ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறேன் ராஜா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற ராஜா. எல்லாரும் கேளுங்க, மன்னிங்க ராஜா, மன்னிக்கிறாய். இனி அப்படி பேசாதபடி என் நாவையும் சிந்தையும் கர்த்தாவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையை பெற்ற ரத்தத்தினாலே ஆண்டவரே அப்பா கட்டளை கொடுக்கிற ராஜா. இனி நாங்கள் பேசாதபடி எங்கள் நாவை சிந்தையும் கர்த்தாவே நீர் பாதுகாத்துக் கொள்கிறார்கள். கனமும் மகிமை நீர் எடுத்துக் கொள்ளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில்